சங்கர், உன் ஆரம்பமே அமோகமான வெற்றி. கங்க்ராச்சுலேஷன். Thank you. சங்கர் 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 சங்கர். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். உங்க புள்ள குட்டியோட சோகமா இருக்கணும். ஒரு சல்லி காசு கூட வாங்காம இந்த ஏழைக்காக வாதாடி என் மானத்தை காப்பாத்தினீங்க. இல்லைன்னா என் குழந்தைங்க 4 பேருக்கு மத்தியில போகும்போதெல்லாம் அதோ பாத்தியா கொலைகாரனுடைய மகன்னு குத்தி குத்தி காட்டுவாங்க. நீங்க என்ன மட்டுமல்ல, என் வருங்கால சந்ததியுடைய கௌரவத்தை சேர்த்து காப்பாத்திட்டீங்க. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன் ஐயா. அடடே, என்ன இது? நான் என் கடமையை தானே செய்தேன். இதுல புகழறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. சங்கர், அம்மா, இதோ பாத்தியா, உன் மகன் வெற்றிய மக்கள் வெற்றியா ஊரே கொண்டாடுது. இந்த பெருமையெல்லாம் உனக்கு தாமா சேரும். இந்த மாதிரி வெற்றி அடுக்கடுக்கா வந்து குயணும்னு ஆசீர்வாதம் செய்யம்மா. என்ன ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டுடா கண்ணு. என்னம்மா இது? இந்த இன்பமான வேலையில கண்கலங்குற? ஒண்ணுமில்லடா, ஒண்ணுமில்லை. உங்க அப்பா நினைப்பு. சங்கர், நில்லு நில்லு நில்லு. சங்கர், யாரு? அடே என்னப்பா, என்ன அடையாளம் தெரியல உனக்கு? நம்ம 2 பேரும் 5ஆம் கிளாஸ்ல படிச்சோம். தவிரவும் இந்த கணக்கு பரீட்சையும் போது உன்னை பார்த்து நான் ஈயடிச்சாங்க போயிடுச்சேன். அப்ப வாத்தியார் கூட முதுக கொஞ்சம் பதம் பார்த்தா. என்னப்பா நீ எல்லா கூட்டத்திலையும் சொல்றிய? ஐயாச்சாமி. ஆமா, அதே ஐயாச்சாமி தான் நானு. அதுவும் தவிர நீ விடுதலை செஞ்ச பாரு, அவருடைய மச்சனம் கூட நான் தான். ஆமா, இதுக்காகவே நான் திருச்சில இருந்து வந்திருக்கேன். எங்க தலைய நீட்டு. என்னப்பா இது? இங்க இருக்கு பத்தியா? அடடே, என்ன இது? அட நீ என்னப்பா இது? ஓட்ட காலனா கிடைக்காத இந்த நயா பைசா காலத்துல 101 காலனாவை ஒன்னா சேர்த்து அதை மாலையாக்கி கொண்டாந்துருக்க. போட்டுக்க. அடடே, நீங்களே வந்துட்டீங்களா? பின்ன என்ன தம்பி, அங்க பார்ட்டிக்கு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கமலா வேற வெகு நேரமா காத்துக்கிட்டு இருக்கா. புறப்படு. அப்ப சரிங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நாங்க வர்றோம். ஆமா மச்சான், இரு நானும் வரேன். சங்கர், நீ திருச்சி வந்தீனா நம்ம வீட்டுக்கு மட்டும் வராம போயிடாத. இந்த பாரு, நம்ம வீட்டுக்கு வர்றது ஒண்ணும் சிரமம் இல்ல. திருச்சி ஜங்ஷன்ல வந்து இறங்க வேண்டியது. சும்மா கண்ணை மூடிக்கிட்டு வந்தீங்கன்னா மலைக்கோட்டை வரும். அதுல போய் மோதிக்காத, ஸ்டாப் பண்ணிக்க. அங்க இருந்து ரைட்ல திரும்பி நடந்துகிட்டே இரு. தெப்பக்குளம் வரும், அத ஒரு தாண்டினா எது உன் வீட்டுக்கு வரதுக்குள்ள அனுமார் வேலையெல்லாம் செய்யணும் போல இருக்குது. சரி சரி, நீ போ, நான் எப்படியாவது விசாரிச்சுட்டு வந்து சேர்றேன். சரி, அப்ப வணக்கம். வரட்டுமா? போயிட்டு வாங்க. நாங்களும் வர்றேன். ரைட். அன்பால் அறிவால் அவளை தூண்டும் அழகான மாறம் யாரடி? ஆசை கனிமொழி பேசி கனிமையை காடவும் காடவும் சொந்தம் வருமா? காதலி நிதியே சீதள மதியே காண குயிலே கண்ணே மணியே கனியே சுவையே எனவே தினமும் முமுத மலரும் அமுத நிலவில் அவனோட கொஞ்சி குலவியே நெஞ்சம் மகிழவே ஆசை கிளிய அழகான மாறல் யாரோ தோழி பாராயுங்க அழகான மாறம் யாரடி?
இளங்கோவன் தானோ பாவலன் இளங்கோவன் தானோ நல்ல பண்பான வேந்தன் பாண்டியன் இவனோ காவல் மீறி கண்ணாளன் மீது கண்டதும் நானே காதல் கொண்டேனே காமுகில் காணும் மாமயில் போலே கன்னியன் மனமே ஆடுதல் பாராய் பச்சை கணிதவம் அப்பா மகரித மகரி நீதவம் அப்ப தனித பாதனி சரிரி நீடி மகாரி அப்ப தனித பனிதவ மகரி சரித தவம தனித சரித மகரி கரி 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 தனித மகரி கச்சி தனித தப்ப மகரித அப்ப தனித அழகான மாறல் காரோ ஆடுகில் தோழி பாராயுந்த அழகான மாறல் யாரடி சபாஷ் கமலா, சபாஷ். அழகான நாட்டியம், அற்புதமான அபிநயம். ஓ ஆட்டத்தை நான் எப்போதுமே பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு. தேங்க்ஸ். அதனால தான் நான் கூட ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் சங்கர். முடிவா? எதை பத்திங்க? கமலாவை பத்தி தான். இனிமே என் பொண்ணு மேடையில மட்டும் ஆடக்கூடாது, சதா உன் உள்ளத்திலேயே ஆடிக்கிட்டு இருக்கணும். அதாவது இன்னுமா புரியல? என் மகளை சங்கருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அம்மா, 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 விஷயம் தெரியுமா உனக்கு? இனிமே நம்ம கவலை எல்லாம் தீர்ந்துருச்சு, கஷ்டமெல்லாம் ஒழிஞ்சிருச்சு. அம்மா, கைலாசம் பிள்ளை இன்னைக்கு எனக்கு ஒரு பாட்டி கொடுத்தாரு. அதுல கமலாவை எனக்கே கொடுக்கறதாக முடிவா சொல்லிட்டாரு. இனிமே நான் சாதாரண வக்கீல் இல்லை, லட்சாதிபதியோட மாப்பிள்ளம்மா, லட்சாதிபதியோட மாப்பிள்ளை. அட என்னம்மா ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற? அம்மா, என்னம்மா இது நெற்றியில? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது மகனே. இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய சமயத்தில் நீ எதுவும் புரியாத சிறுவனாயிருந்தாய். அம்மா, அப்படியானால் என் தந்தை உயிரோடு தான் இருக்கிறார், ஆனால் உயிரற்ற உடலாக உலகிறார். என்ன? ஆமாமடா, வேலூர் சிறைச்சாலையிலே கொலை செய்த குற்றத்திற்காக என் கணவர் ஆட்கைதடா. என் தந்தை ஒரு கைதியா? என் தந்தை ஒரு கைதியா? என் தந்தை ஒரு கைதியா? நம்ப முடியவில்லையே என்ன? அம்மா, சொல்லுங்கள், யாரை கொண்ட குற்றத்திற்காக அவருக்கு இந்த கதி ஏற்பட்டது? சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள். யாரோ மோகனாவா, அவளைத்தான் கொன்றதாக குற்றம் சாட்டி விட்டார்கள் கொடியவர்கள். அந்த கொடிய சம்பவம் எங்கே அம்மா நடந்தது? முழுவதுமே சொல்கிறேன் கேள். திருச்சியிலே தான் நடந்தது அந்த திடுக்கிடும் சம்பவம். அப்போதெல்லாம் அவர் மദ്രാஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். ஒரு சமயம் திருச்சி சென்று மோகனா என்ற பெயர் கொண்ட ஒருத்தியின் இன்சூரன்ஸ் பண சம்பந்தமாக ஏதோ விசாரிக்க போயிருந்தார். அங்கேதான் இது ஏற்பட்டதாம். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. அந்நேரம் உன் மாமா வீட்டில் அமுது போல் மழலை பேசும் உன்னை தூக்கி வைத்துக் கொண்டு உங்க அப்பாவின் வரவிற்காக நான் காத்து கொண்டிருந்தேன். எல்லாம் முடிந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது, சிறைச்சாலையில் இருந்து என் சிந்தை அணு ஒவ்வொன்றிலும் குடியிருக்கும் என் தெய்வம் எழுதிய முதலும் கடைசியுமான அந்த கடிதத்தின் மூலம் தான் எனக்கு தெரிந்தது. அவர் கொலைகாரராம், என் கணவர் கொலைகாரராம், உன் தந்தை கொலைகாரராம். ஏன் மகனே, இன்னும் உனக்கு விளங்கவில்லையா? இதோப்பா, குற்றமற்றவன் நான் என்று என் குலவிளக்கு குமுறும் எரிமலையாய் எழுதி இருக்கும் வாசகங்களை படித்துப் பார். அன்பு மனைவிக்கு ஆசை கணவர் இட்டிருக்கும் இறுதி கட்டளையை கவனித்துப் பார். பார் மகனே, பார். என் பிரியத்துக்குரிய பொன்னம்மா, என்னென்னமோ எண்ணிருந்தேன். நீயும் நானும் நம் செல்வமும் எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசை கோட்டைகள் பல கட்டியிருந்தேன். அவை எல்லாம் தூள் தூள். பொன்னம்மா, நான் என்ன செய்வேன்? மோகனாவை நான் கொலை செய்தேனா?
ரத்தத்தை கண்டாலே மயக்கம் போட்டு விழும் நான் கொலை காரணம். ஆம் ஆம், எப்படியோ நீதியின் கண்களை குருடாக்கிவிட்டு என்னை குற்றவாளி என்று ருஜுப்படுத்தி விட்டார்கள். ஆனால் நான் நிரபராதி, நிரபராதி. பொன்னம்மா, உன்னிடம் ஒரு வேண்டுகோள். அல்ல அல்ல, கணவன் மனைவியிடம் கேட்கும் பிச்சை. பொன்னம்மா, பிச்சை. என்னை மறந்துவிடு, என் பெயரை மறந்துவிடு. நான் இறந்து விட்டதாகவே நினைத்துக்கொள். என் குழந்தை, என் சங்கர், அவனுக்கு தெரியக்கூடாது தன் தகப்பன் ஒரு கொலை குற்றத்தால் ஆயுள் கைதியாக சிறையில் இருக்கிறான் என்பது. அவன் நன்மைக்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். என் வேண்டுகோளை தயவு செய்து நிறைவேற்று. பொன்னம்மா, இன்னொன்றையும் கேட்டுக்கொள். எவ்வளவு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் என் குழந்தையை நீ நாளைக்கு ஒரு பெரிய வக்கீலாக்க வேண்டும். அவன் என் போன்ற ஏழை நிரபராதிகளை எப்பாடுபட்டாவது விடுவிக்க வேண்டும். பொன்னம்மா, உன்னை பொறுத்தவரை நான் செத்துவிட்டேன். என் எண்ணங்கள், ஆசைகள் அத்தனையும் செத்துவிட்டன. இந்த உலகம் பொய், நீதி பொய், நேர்மை பொய், நியாயம் பொய், கடவுள் பொய், எல்லாமே என் வரைக்கும் பொய் பொய் பொய். இல்லை, இல்லை. இந்த உலகத்தில் நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. நல்லவர்கள் சிலராவது இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அம்மா, புரிந்து கொண்டேன். என்னை பெற்று வளர்த்த என் பிதாவை குற்றவாளி என்று காராகிரகத்தில் இழுத்து பூட்டி இருக்கிறார்கள். ஆனால் உண்மை குற்றவாளி, கொலைக்கஞ்சா கொடும்பாவி இன்னும் இந்த சமுதாயத்தின் சொந்த பந்துகளிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். இதுதானே அம்மா நடந்த விஷயம்? ஆம் கண்ணே, இந்த 12 வருஷங்களாக இதைத்தான் என் நெஞ்சிலே வைத்து பூட்டி இருந்தேன். அதோ போகிறாள் பார், மகாலட்சுமி போன்றவள் என்று என்னை சுட்டி காட்ட வேண்டிய உலகம் அபசகுணம் வந்துவிட்டது, அபசகுணம் வந்துவிட்டது என்று அலறி புடைத்து ஓடி ஒளியும் கொடுமையான நிலைக்கு ஆளானேன். ஏன் ஏன்? எந்த சட்டம் உன் தந்தையை குற்றவாளி என்று பிரகடனப்படுத்தியதோ அதே சட்டம் உன் தந்தைக்கு நிரபராதி என்று பட்டம் சூட்ட வேண்டும், அதை நான் பார்த்து மகிழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான். கண்ணே, உன்னிடம் அறிவிருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அனைத்திற்கும் மேலாக உண்மையின் பக்கபலம் இருக்கிறது. ஏன் தயங்குகிறாய் மகனே? எப்படியும் உன் தந்தை குற்றமற்றவர், குணக்கடல் என்பதை இந்த உலகத்திற்கு நீ நிரூபிக்க வேண்டும். குன்றின் மேலிட்ட விளக்கு போல் கொழுந்து விட்டெறியும் நம் குடும்ப கௌரவத்தை கவி இருக்கும் கார்மேகமாம் அந்த அபவாதத்தை அகற்ற வேண்டும் மகனே, அகற்ற வேண்டும். என்ன சொல்கிறாய்? சொல் மகனே, சொல். அம்மா, இதைவிட வாழ்க்கையில் லட்சியம் வேறு என்ன இருக்கிறது எனக்கு? அம்மா, எத்தனை கோடி தடைகள் குறுக்கிட்டாலும் சரி, அவைகளை எல்லாம் உடைத்தறிவேன். நீதிக்கு முன்னால் நீசர்கள் போட்டிருக்கும் மாயத்திரையை கிழித்தறிவேன். உண்மை எனும் ஒளிவிளக்கை கையிலேந்தி அநீதி என்னும் அந்தகாரத்திலே ஆட்சி செலுத்தும் அக்கிரமக்காரர்களை கையும் களவுமாக பிடிப்பேன். என் தந்தை குற்றவாளி அல்ல, கொலைகாரர் அல்ல, அவர் நிரபராதி, நிரபராதி என்பதை நிரூபித்து காட்டுவேன். அம்மா, இந்த முயற்சியில் என் சித்தம் பேதலித்தாலும் சரி, நானே செத்து மடிந்தாலும் சரி, எடுத்த கருமத்தை முடித்தே தீருவேன், முடித்தே தீருவேன். இது சத்தியம் அம்மா, சத்தியம். கண்ணே, சங்கர், என் செல்வமே, என் வயிற்றில் பால் வார்த்தாயடா, என் வயிற்றில் பால் வார்த்தாய். சுவாமி, சுவாமி, நான் நினைத்தது நடக்கப் போகிறது. என் கனவு பலிக்கப் போகிறது சுவாமி, என் கனவு பலிக்கப் போகிறது. கமலா, கடுஞ்சிறையில் தந்தை, கல்யாண மண்டபத்தில் மகன், என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சங்கர், நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் ஈடுபட்டிருப்பது ஒரு அர்த்தமில்லாத காரியம். தவறு கமலா, தவறு. என் வாழ்க்கை அர்த்தமே அதிலேதான் அடங்கி இருக்கிறது. இருக்கலாம், ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நடத்த போகும் ஆராய்ச்சி அத்தனையும் நடந்து முடித்து தீர்ப்பு சொல்லப்பட்ட வழக்கிற்காக. அதைத்தான் நான் ஆட்சேபிக்கிறேன். வழக்கு முடியவும் இல்லை, நல்ல தீர்ப்பு வழங்கப்படவும் இல்லை. சங்கர், நீங்கள் பழைய குப்பையைத்தான் கிளறப் போகிறீர்கள். கவலை இல்லை. கோமேதகம் கிடைக்கும் என்றால் குப்பையை மட்டும் என்ன, சாக்கடையை கூட கிளறலாம். அப்போ முடிவு? கடமை முதலில், அதற்கு பிறகுதான் எல்லாம். சங்கர், கடைசியா கேட்கிறேன், இந்த தேதியில என் கமலா 1 கோடி ரூபாய் ஐஸ்வர்யத்துக்கு எஜமானி. இப்ப உனக்கு அவ வேணுமா, இல்ல ஒண்ணுமில்லாத அப்பாதான் வேணுமா? புரிகிறது உங்கள் கேள்வியின் நோக்கம். பிதா தேவையில்லை, பொன்னும் பொருளும் தான் தேவை.
இப்படி நான் சொல்வேன் என்றுதானே நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அப்படி நினைக்க கூட என் மனம் கூசுகிறது. சங்கர், என்னை தடுக்காதீர்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற முதுமொழியை நான் இன்னும் மறக்கவில்லை. வருகிறேன். புறப்பட்டுட்டியா சங்கர்? ஆமாமா, சீக்கிரமா கிளம்பினாதான் ரயிலுக்கு போக முடியும். அடே, என்னம்மா இது? ஒண்ணுமில்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்டா போல முன்ன பின்ன பழக்கம் இல்லாத இடத்துக்கு போறிய, அங்கே உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே அப்படிங்கிற கவலைதான் எனக்கு. நான் தனியாவா போறேன்? யார் சொன்னது? என் கூட உண்மை வருது. உலகத்துக்கெல்லாம் உயர்ந்த என் அம்மாவோட ஆசீர்வாதம் வருது. இதை விட ஒரு மனிதனுக்கு வேறு துணை என்னம்மா வேணும்? சங்கர், என் கண்ணே, என் செல்வமே, அதுக்கு இல்லடா மகனே. பணமான வாழ்க்கை எதிர்த்தா போல இருக்கிறப்போ அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு உன்னை எங்கேயோ அனுப்புகிறேனே, என் மேல் கோபம் இல்லையே கண்ணு? அப்படி ஒண்ணும் இல்லையம்மா. இந்த உடலுக்கும் உயிருக்கும் காரணமே நீங்க 2 பேரும் தானே. தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்து முடிக்கிறதாமா மகனுக்கு அடையாளம். நான் போயிட்டு வர்றேம்மா. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா, அவர் மொழிந்ததெல்லாம் நமக்கு வேதமடா. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா, முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா, அவர் மொழிந்ததெல்லாம் நமக்கு வேதமடா வேதமடா. மனிதா, முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா. தன் பொருளும் தன் சுகமும் தனது பிள்ளை, தன் பொருளும் தன் சுகமும் தனது பிள்ளை என்றே அன்பு கொண்ட அவர் கீடு ஏதுமில்லே. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா. செல்லரித்த ஆலமரம் அடிப்புறம் காய்ந்தாலும், செல்லரித்த ஆலமரம் அடிப்புறம் காய்ந்தாலும் ஜீவனற்று போகாமலே, ஜீவனற்று போகாமலே அதன் பிள்ளை எனவே விழுது பின்பு வந்து கிளை தாங்கி பேணுகின்ற செயல் போலே. நல்ல குடி வழி வந்த மக்கள் குணம் அதுவெல்லே சொல்லுதடா தெள்ளு தமிழ் நூலே, சொல்லுதடா தெள்ளு தமிழ் நூலே. அதை உள்ளமதில் உணராத பிள்ளைகளுக்கே கீரி பிள்ளை அணி பிள்ளைகளும் மேலே. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா, அவர் மொழிந்ததெல்லாம் நமக்கு வேதமடா வேதமடா. மனிதா, சாரி மிஸ்டர் சங்கர், நீங்க அந்த கைதி குமாரசாமி இப்ப பார்க்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க சார். 12 வருஷம் கழிச்சு அவரை பார்க்க ஆசையோடு வந்திருக்கேன். நீங்க எப்படியாவது எனக்கு இன்டர்வியூ கொடுத்து தான் சார் ஆகணும். ரொம்ப தொந்தரவு பண்றீங்களே. நீங்க இப்ப பார்க்க முடியாதுன்னா முடியாதுதான். ஏன் வீணா பேசி நேரத்தை பாழ் பண்றீங்க? ஐயா, நீங்க என்ன யாரும் நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் அவருடைய மகன் ஐயா, மகன். என்ன, நீங்க அவரோட மகனா? கொஞ்சம் இருங்க. வாட, இவரை அழைச்சிட்டு போய் அந்த கைதி குமாரசாமியை காட்டுப்பா. எஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அஞ்சாத கள்ளனடி,
ஆறுமற்ற பாவியடி நெஞ்சார பொய் சொல்லும் நேயமில்லா நிஷ்டூரல் அஞ்சாத கள்ளனடி ஆறுமற்ற பாவியடி நெஞ்சார பொய் சொல்லும் நேயமில்லா நிஷ்டூரன் கஞ்சாவெறியனடி கை சேதமாகும் முன்னே அஞ்சாத என்று சொல்லி எந்தன் கண்ணம்மா நீ ஆண்டிருந்தால் ஆகாதோ எந்தன் கண்ணம்மா. ஏன் சார் என்ன சமாச்சாரம்? எங்க அப்பாவை எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? அதோ அந்த மரத்தடியில உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவர் தான் உங்க அப்பா. குமாரசாமி 840 840 840. குமாரசாமி ஒன்னதான்ப்பா. இதோ பாரு உன் மகன் வந்திருக்காரு. அப்பா, நீங்க நினைச்சபடியே அம்மா என்ன ஒரு வக்கீல் ஆக்கிட்டாங்க. அதுவும் முதல் கேஸ்லயே நான் வெற்றி மாலை சொல்லிட்டேன். இனிமே உங்க அவமானத்தை போக்குறதுக்கு எனக்கு முழு பலமும் கிடைச்சாச்சு. அப்பா, ஏன் கூட பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, இத்தனை வருஷமா நான் உங்களை வந்து பார்க்கலன்னு என் மேல கோவமாப்பா? நான் என்ன செய்யணும்? நேத்துதான் அம்மா எனக்கு பூரா விஷயத்தையும் சொன்னாங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. அப்பா அப்பா, என்ன இப்படி சோதனை பண்ணாதீங்க. என்னால தாங்க முடியாதப்பா, தாங்க முடியாது. அப்பா, கொஞ்சம் திரும்பி என்ன பாருங்க. உயிரை கொடுத்தாவது நீங்க குற்றவாளி அல்லவென்று நிரூபிக்க புறப்பட்டிருக்கிற உங்க மகனை கொஞ்சம் பாருங்க. அப்பா, என்ன பார்க்க மாட்டீங்களா? என்னோட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா? அப்பா, எங்க நான் நடந்த கதையெல்லாம் கேட்டு உங்க மனசை புண்படுத்த வந்திருக்கேனோ நினைச்சு மௌனமா இருக்கீங்களா? இல்லப்பா, இல்ல. நீங்க அதையெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். நீ போற காரியம் ஜெயமாகட்டும்டா மகனேன்னு என்ன ஒரு தடவை வாழ்த்துங்கப்பா. ஒரே ஒரு தடவை என்ன வாழ்த்துங்கப்பா. அப்பா, உங்களோட கூட சேர்ந்து இருக்கத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. உங்க ஆசீர்வாதத்தை கூட பெற முடியாத பாவியாவா நான் இருக்கணும்? என்னோட ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. உங்க அன்பு வாயாலே மகனேன்னு ஆசையா ஒரு தடவை கூப்பிடுங்கப்பா. வெற்றியோட திரும்பி வந்து என்ன மீட்டுக்கிட்டு போடா கண்ணேன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பா 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 அப்பா, ஏன்பா குமாரசாமி, உனக்கு என்ன மூளை கலங்கி போச்சா? இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டானே உன் மகன், அவங்கிட்ட ஒரு வார்த்தை பதில் பேசி அனுப்பிச்சிட கூடாது? அட ஒன்னதான்பா கேக்குறேன். என்னப்பா கோதண்டம், என்னப்பா அந்த பைத்தியம் கையில போய் பேசினாகிறிய? சோத்து பறிக்க துன்றதை விட்டுட்டு நீ வேறவாப்பா. தாயின் மொழி வழியே தந்தை மொழி காத்தா தரணியில் ரவிகுலராமன் தந்தை சுகம் காக்க தனது சுகம் மாய்த்தான். சந்திரகுல தோன்றலெனும் பீஷ்மன், சந்திரகுல தோன்றலெனும் பீஷ்மன் முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா, முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா. அவர் மொழிந்ததெல்லாம் நமக்கு வேதமடா வேதமடா. தன் பொருளும் தன் சுகமும் தனது பிள்ளை, தன் பொருளும் தன் சுகமும் தனது பிள்ளை என்றே அன்பு கொண்ட அவர் கீடு ஏதுமில்லே. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா.
அம்மா அம்மா, நான் புள்ள குட்டிக்காரன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா 2 பேருமே வாங்க, எனக்கு ஏதாச்சும் கிடைக்கும். சரி பாப்பா. இந்த ஊருக்கு புதுசா நீங்க? ஆமாங்க, என் பேர் சங்கர். சென்னையில வக்கீலா இருக்கிறேன். என் பேர் லீலா. மக்கள் குரல் பத்திரிகையில உதவி ஆசிரியையா இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஊர்ல எங்க நல்ல ஹோட்டல்? ஹோட்டலா? இந்திரபவன் நல்லதுன்னு சொல்றாங்க. டாக்ஸி! இருபத்தி மூணு 23 23 5 30 30 23 5 28 28 28 28 28 28 1 29 ரூம் காலி இருந்துங்களா? 29 29 29 29 ரூம் இருக்குதான்னு கேட்டேன். இருக்கு 92 92 92 92 92 அங்கே இருக்கட்டும். முதல்ல என்ன அனுப்பி வைங்க சார். வாங்க போயிட்டு வாங்க. ரூம் இருக்குதுன்னு சொன்னீங்க. ரூம் இருக்குன்னு சொன்னல, பாத்தீங்களா? இந்த இருக்கு வந்து நம்மள கிறுக்கு ஆக்கிடுச்சு. உங்க பேரு? சங்கர். எவ்வளவு நாள் தங்க போறீங்க? 1 மாசம். 1 மாசமா? அப்ப 50 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. உங்க ஊரு, பேரு, தொழில், அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி அதுல ஒரு கையெழுத்த போடுங்க. சரி. நாங்க இருக்கு 9 இருக்கு 9 இருக்கு 9 9 9 2 9 2 11 11 11 11 11 இருக்கு 9 இதுல 9 இருக்கு 9 இல்லையா, 29. ஆமா ஆமா 29. ஐயோ மூளையா. டே பையா சார். ஐயா 5 நம்பர் கூட்டு போ. சரி சார். 5 நம்பர் 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 5 நம்பர். ஏன்டா நீ வேற குதிக்கிற? போப்பா. 5 நம்பர் 5 நம்பர் 30 30 30 30 30 30 30. மேடையிலே வீசுகின்ற சார், இந்த மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி எங்க இருக்கு? ஏயா, நான் கேட்டது காதுல விழல? விழுந்தது. இந்த பாட்டை தானே கேக்குறீங்க? இது வந்துங்க 1938ல நம்ம கிட்ட போய் பாண்ட பாட்டுங்க இது. இந்த மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி எங்க இருக்குதுன்னு கேட்டேன். இன்சூரன்ஸ் கம்பெனியா? ஆமா. என்னங்க நம்ம கிட்ட போய் நாடக கம்பெனி தானே வச்சிருந்தாரு. கன்றாவிடா. யோ, இந்த ஊர்ல மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி எங்க இருக்குது? ஓஹோ, மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியா? ஆமா. தெரியலையே. ஏ பையா, இங்க மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஏதாவது இருக்காடா? இந்த செத்தவங்களுக்கு அதிர்ஷ்ட பிரைஸ் கொடுப்பாங்களே, அந்த கம்பெனியா சார்? என்னது, செத்து போனா அதிர்ஷ்ட பிரைஸா? ஆமா சார், எங்க அப்பா செத்து போனப்போ எங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் அதிர்ஷ்ட பிரைஸ் கொடுத்தாங்க. ஆமாப்பா, அந்த மாதிரி கம்பெனி பத்தி தான் கேக்குறேன். எங்க இருக்குது? இப்படியே போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த மூலையில இருக்கு சார். ஓ, தேங்க்ஸ்.
என்ன வேணும்? ஒன்னும் இல்ல, இந்த மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆபீஸ். மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அது இந்த இடத்துல தான் இருந்துச்சுன்னு. ஆமா ஆமா, இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஆனா அது திவாலாயி இழுத்து பூட்டி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஓ, தேங்க்ஸ். நான் வர்றேன். மக்கள் குரல் வாரையேடு, 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 1937. மக்கள் குரல் வாரையேடு. கற்க கசடர கற்க, கற்றவை கற்றபின் நிற்க, அதற்கு தக. வணக்கம் சார். வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் உங்க பத்திரிகையோட பழைய பிரதிகளை பார்க்கணும். உட்காருங்க. எத்தனை வாரத்துக்கு முந்தைய பத்திரிக்கை வேணும்? 12 வருஷங்களுக்கு முன்ன. ஓஹோ, 12 வருஷத்துக்கு முந்தியா? ஆமாங்க. அப்பா, அது கரையானரிச்சு ஜீரணமாகி எத்தனை வருஷம் ஆச்சோ? அதை இப்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. கொஞ்சம் தயவு பண்ணுங்க, எனக்கு அது அவசியம் தேவைப்படுது. அதுக்காக என்ன செய்ய சொல்றீங்க? இந்த வாரம் பத்திரிக்கையே வந்த பாடல. உங்களுக்கு ஃபைல தேடிக்கிட்டு இருந்தேன்னா என் வேலையை யாரு பாக்குறது? என்ன நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வேணும்னா அதுக்கு உண்டான தொகையை நான் கொடுத்துறேன். அந்த தொகை கிடைக்கட்டுங்க. தொகையை விட எனக்கு வேலையும் நேரமும் தான் முக்கியம். தயவு பண்ணி தொல்லை கொடுக்காதீங்க. இல்ல, நீங்க பிளீஸ். ஓ, நீங்களா? நீங்க? நான் இந்த பத்திரிகையில தான் உதவி ஆசிரியையா இருக்கிறேன். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க யாரை பார்க்க வந்தீங்க? உங்க பத்திரிகையோட பழைய பிரதிகள் தேவையா இருந்துச்சு. பார்த்துட்டீங்களா? இல்ல, உங்க மேனேஜர் ரொம்ப பிஸியா இருக்கிறா போல இருக்கு. என்ன பிஸியா வேற இருக்கிறாரா? கொஞ்சம் இருங்க, நானே வாங்கி தரேன். யாகாவாராயினும் மேனேஜர் சார். என்னம்மா? நம்ம பத்திரிகையோட பெயரை மக்கள் எதிர்ன்னு வைக்காம ஏன் தெரியுமா மக்கள் குரல்னு வச்சிருக்கோம்? தெரியாதுங்களே. பொதுமக்கள் எல்லோருக்கும் முடிந்த அளவு உதவி செஞ்சு எப்போதும் அவங்க நண்பனா இருக்குதான். தெரியுதா? முதல்ல அவர் கேட்கிற ஃபைலை எடுத்து கொடுங்க. சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். சேச்சே, அப்படி ஒண்ணும் இல்லைங்க. எங்க ஆபீஸை தேடி வந்த உங்களுக்கு இந்த உதவி கூட செய்யல, என்ன வேற என்னதான் இருக்கு? உட்காருங்க. ஓ, சாரி. ஆமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கடனாளியா இருக்கிறேன்ல? என்ன கடனாளியா? ஆமா, அன்னைக்கு நாம 2 பேரும் டாக்ஸில வந்தப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் பணம் பாக்கி கொடுக்கணும். ஓ, அதுவா? இந்தாங்க. இல்ல இல்ல, உங்ககிட்ட இருக்கட்டும். சார், யாருக்கு நீங்க கேட்ட ஃபைல்? எக்ஸ்கியூஸ் மீ. பாய், அவருக்கு ஒரு காஃபி கொண்டு வந்து கொடு. பருவமங்கை படுகொலை செய்யப்பட்டாள். மோகனா கொலை நகரெங்கும் பீதி. இன்சூரன்ஸ் இன்ஸ்பெக்டர் குமாரசாமி தான் கொலைகாரனாம். சந்தேகத்தின் பேரில் கைது.
மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி சார் சார் அவரை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பொன்னையா சாட்சியம் தள்ளுபடி, சரியல்லவென்று கோர்ட்டு முடிவு. மோகனாவுக்கும் குமாரசாமிக்கும் கள்ள தொடர்பு உண்டாம். சொக்கப்பாவின் சாட்சியம். குமாரசாமி கொலை செய்து ஓடியதை வேலைக்காரி வீணா பார்த்தாள். கோர்ட்டில் வாக்குமூலம். ராசிக்கோட்டரின் ஆணித்தரமான வாதம், குமாரசாமி தான் கொலைகாரன். தீர்ப்பு நாளை. குமாரசாமிக்கு ஆயுள் தண்டனை. நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை. சார், சாப்பாடு கொண்டு வரட்டுங்களா? ஒண்ணும் வேண்டாப்பா.